நான் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து அவையிலே அமர்ந்திருக்கின்றேன். அமைச்சர் சகாக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவன் மேஜின் மீது ஏறி நடனமாடினார்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர். இப்படி கேவலமான செயலில் ஈடுபட்ட கட்சி திமுக கட்சி என்பதை நாம் உணர வேண்டும். ஒரு சட்டமன்ற மாமன்றத்திலே இப்படிப்பட்ட கேவலமான முறையில் நடந்து கொண்ட கட்சி திமுக கட்சி. அதுக்கு பிறகு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டது. அது தாக்கு பிடிக்க முடியாமல், அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளியிலே வந்து சட்டையை கிழித்துக் கொண்டு வெளியிலே வந்தார். சட்டை கிழித்துக் கொண்டு வந்தால் என்றால் என்ன என்று பொருள் உங்களுக்கே தெரியும். சட்டை யார் கிழித்துக் கொள்வார்? அதுதான். அதேபோல் 2026 சட்டமன்ற தேர்தலும் அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே நிலையிலே தான் ஸ்டாலின் இருப்பார். ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக தாக்க தாக்க அண்ணா திமுக வளர்ந்து கொண்டுதான் இருக்கும்.